Medical coding. Medical coding is a transformation of healthcare diagnosis, procedures, medical services and equipments is converted into universal alphanumeric codes. ஒரு பேஷண்ட்டோடைய பிரீஃப் மெடிக்கல் ரெக்கார்டில் இருக்கிற டயக்னோசிஸ், அந்த டயக்னோசிஸ்க்கு பண்ணுற ப்ரொசீஜர்ஸ், அதோடைய சர்வீசஸ், அந்த ப்ரொசீஜருக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் நம்ம ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குறோம். இதே டெஃபினிஷனை தானே எல்லாரும் சொல்கிறீங்க. புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல, இருக்கிறத கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல போகிறேன். மெடிக்கல் கோடிங்கை நம்ம இப்போ 3 ஸ்டெப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். டயக்னோசிஸ் கோடிங், ப்ரொசீஜரல் கோடிங் அண்ட் சர்வீசஸ் கோடிங். டயக்னோசிஸ் கோடிங்க்கு ஐசிடி புக்கை யூஸ் பண்ணி நம்ம கோட் அசைன் பண்ண போகிறோம். ப்ரொசீஜரல் கோடிங்க்கு சிபிடி புக் யூஸ் பண்ணி கோட் அசைன் பண்ண போகிறோம். அண்ட் சர்வீசஸ் கோடிங்க்கு நம்ம HCPCS லெவல் 2 புக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கோட் அசைன் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஆம்புலன்ஸில் கூட்டு வர்றாங்க, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அட்மிட் பண்ணுறாங்க, ஃபர்தராக கார்டியக் கேத்தட்ரைசேஷன் எடுக்கிறாங்க, அப்புறம் ஃபர்தராக என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, கார்டியக் கேத்தட்ரைசேஷன் பண்ணியிருக்காங்க, ஆம்புலன்ஸில் கூட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதில் ஹார்ட் அட்டாக், ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் அட்டாக் எடுத்துட்டீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் எதில் கோட் பண்ணுறீங்க, டயக்னோசிஸ் கோடிங்கில் கோட் பண்ணுறீங்க. ஓகேவா? டயக்னோசிஸ் கோடிங்க்கு ஐசிடி புக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கோட் லீட் பண்ணீங்கன்னா I21.9 கோட் வரும். இந்த கோட் என்ன பண்ண போகிறீங்க, அசைன் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் கார்டியக் கேத்தட்ரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டியக் கேத்தட்ரைசேஷனுக்கு சிபிடி புக்கில் கோட் லீட் பண்ண போகிறீங்க. லீட் பண்ணீங்கன்னா 93458 கோட் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் சர்வீசஸ் கோடிங். பேஷண்ட் ஆம்புலன்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அந்த சர்வீசஸை வந்து HCPCS புக்கில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கோட் லீட் பண்ண போகிறோம். லீட் பண்ணீங்கன்னா A04.29 கோட் என்ன பண்ண போகிறீங்க, அசைன் பண்ண போகிறீங்க. இப்போ மெடிக்கல் கோடிங்குடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த மெடிக்கல் கோடிங்குடைய டெஃபினிஷனை மட்டும் வச்சு உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மெடிக்கல் கோடிங் எதுக்கு பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க, இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? RCM. RCM is nothing but revenue cycle management. It's an end-to-end process in health insurance. சிம்பிளா ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம பார்த்துடலாமா? இப்போ பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வர்றாங்க. எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்காக வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுறாங்க. எக்ஸாமின் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு இருக்கிற டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் கொடுக்கணுமா அப்படின்னா ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டோடைய இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸை வந்து ப்ரொவைடர்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து போயிடுவாங்க. ஓகேவா? இந்த பேஷண்ட்டுக்கும் ப்ரொவைடருக்கும் இடையில நடந்த இந்த கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணி ப்ரொவைடர் என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெக்கார்ட் பண்ண டீட்டெயில்ஸை ஒரு மெடிக்கல் ரெக்கார்டா, எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டா, EMR ரெக்கார்டா என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த EMR ரெக்கார்ட் வந்து மெடிக்கல் கோடர் டீமுக்கு வருது. இந்த இடத்துல தான் நம்மளுடைய வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஷண்ட் எதுக்காக வந்திருக்காங்க, பேஷண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த மெடிக்கல் ரெக்கார்டில் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்குண்டான கோட்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அசைன் பண்ண கோட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெடிக்கல் பில்லிங் டீமுக்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஓகேவா? மெடிக்கல் பில்லிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டயக்னோசிஸ்க்கு என்னென்ன டயக்னோசிஸ் இருக்கோ அந்த சர்டன் டயக்னோசிஸ்க்கு ஒரு டாலர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குதுன்னா அதுக்கு $18, இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னா அதுக்கு $21, இப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன டாலர்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த டாலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டன் டயக்னோசிஸ்க்கு வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கிளைம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் டீமுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ரெக்கார்டில் சம் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பில் பண்ண முடியாத சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இந்த பில் பண்ண முடியாத கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, இந்த ரிஜெக்ட் ஆன சார்ட்ஸை யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா டெனாயில் டீம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டெனாயில் டீமுடைய ஒர்க் என்னன்னா அவங்க ரிஜெக்டட் சார்ட்ஸை வந்து ரீஆடிட் பண்ணுவாங்க. ரீஆடிட் பண்ணி எதுக்காக ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக வேறு ஏதாச்சும் இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்டுக்கு பார்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபைனலாக இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணுமோ, எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணணுமோ அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து ப்ரொவைடருக்கு கிளைம் பண்ணி முடிச்சிருவாங்க. RCMல மேஜராக 3 கீ பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. பேஷண்ட், providers and payers. Payers is nothing but insurance company.
இவங்க இல்லைன்னா மெடிக்கல் கோடிங்கும் இல்லை, நம்மளும் இல்லை. இப்போ மெடிக்கல் கோடிங்னா என்ன, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே ஸ்பார்க்லிங் வித் மீ. பாய்.